அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் வாழ்க்கையில் ஏன் இந்த சோதனைகளை சந்திக்கிறீர்கள் என்று ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா? ஏன் சில விஷயங்கள் தாமதமாகின்றன? ஏன் சில நேரங்களில் நம் துஆ உடனே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? இது எல்லாம் சாதாரணமா? அல்லது இது அல்லாஹுவின் தேர்வா? இஸ்லாம் நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறது. நம் வாழ்க்கையில் எதுவும் ரேண்டம் அல்ல. நீங்கள் பிறந்த குடும்பம், நீங்கள் இருக்கும் சூழல், நீங்கள் சந்திக்கும் சோதனைகள், உங்கள் திறமைகள், இவை அனைத்தும் அல்லாஹுவின் திட்டம். அவர் உங்களை காரணமில்லாமல் உருவாக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ அவர்களுக்கு சோதனைகள் அதிகம் வரும். அப்படியானால் உங்கள் கஷ்டம் அவரின் கோபமா? இல்லை, அது அவரின் நேசம். தங்கம் நெருப்பில் சுத்தமாகிறது. அதேபோல் ஒரு முஃமின் சோதனையில் உயர்த்தப்படுகிறார். சில நேரங்களில் நம் துஆ உடனே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் தாமதம் மறுப்பல்ல. அல்லாஹ் சரியான நேரத்தை தேர்ந்தெடுக்கிறார். ஒரு தாய் குழந்தைக்கு எல்லாம் உடனே தரமாட்டாள். ஏனெனில் அவள் குழந்தைக்கு சிறந்ததைத்தான் விரும்புகிறாள். அதேபோல் அல்லாஹ் நமக்காக சிறந்ததை வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த ரிமைண்டர் கேட்கிறீர்கள் என்றால் அது கூட ஒரு சிக்னல். அல்லாஹ் உங்களை வழிநடத்த விரும்புகிறார். உங்கள் கண்ணீர், உங்கள் தனிமை, உங்கள் கஷ்டங்கள் எதுவும் வீணாகாது. அவர் உங்களை வலுவானவராக உருவாக்குகிறார். இன்று நீங்கள் கஷ்டத்தில் இருந்தால் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் என்னை மறக்கவில்லை. அவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் உயர்த்துவதற்காக. அல்லாஹ் நமக்கு சபர் அளிப்பானாக, ஈமான் வலுப்படுத்துவானாக, நம் துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். Subscribe for more Islamic reminders. Qisas by Afreen.